பனிமனிதன் பாகம் 40. அதாவது இந்த பாகத்தில் கிம் ஒரு ரகசியத்தை சொல்கிறான். பாண்டியன் கிம்மை தேடி டாக்டரும் பாண்டியனும் போகிறாங்க. ஒரு இடத்துல நிறைய பனிமனித குழந்தைகள்லாம் இருக்காங்க. அந்த பனிமனித குழந்தைகளை பார்த்துட்டு பாண்டியன் மகிழ்ச்சி ஆகுறான். கிம் அங்கே டாக்டரும் பாண்டியனும் பார்க்குறாங்க. அவன் எல்லாரையும் மறந்துட்டு அந்த பனிமனிதர்களுடைய விளையாடுறான். அவனை உலுக்கி எழுப்பி கேட்குறாங்க அந்த மரத்தில். அப்போ தான் அவனுக்கு நினைவே வருது. டாக்டர், எங்கே போயிருந்தீங்க இவ்வளோ நேரம்? என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. அவன் போன வாட்டி சொன்ன பதிலே தான் திருப்பி சொல்கிறான். அந்த பனிமனிதர்களோட அவன் இணைஞ்சிருந்தான். கிம் அவனுக்கும் நான் என்ற உணர்வே இல்லை. அதனால தான் அவனால் பனிமனிதர்களோட ஒப்புக்கொள்ள முடியுது. அவங்களோட மனத்தோடு அவன் ஜாயின் பண்ணியிருக்கான் அப்படின்றத பாண்டியன் புரிஞ்சுக்கிறான். அதுக்கு முன்னாடி பாண்டியனும் டாக்டரும் வர வழியில் கிம் ஒரு மிருகத்தோட விளையாடுறத பார்த்தாங்க. அந்த மிருகம் எப்படி இருந்ததுன்னா, சிங்கத்தோட உடலும் சிங்கத்தோட தலையும் இருந்தது. அதுக்கு மூக்கு கண்ணெல்லாம் எதுவும் இல்லை. அதுக்கு கண்ணு மூக்கு எல்லாம் யானை மாதிரி இருந்தது. அப்புறம் அதுக்கு ஈகிளோட விங்ஸ் இருந்தது. அப்புறம் சிங்கத்தோட வால் இருந்தது. அப்புறம் சிங்கத்தோட கால் இருந்தது. அது யானை தலை கொண்ட, சிங்கம் உடல் கொண்ட, சிங்கம் வால் கொண்ட, ஆனால் ஒரு பறவையோட இறக்கை கொண்ட ஒரு மிருகம். அதுதான் யாளி அப்படின்றத பாண்டியன் புரிஞ்சுக்கிறான். அந்த யாழியை பாண்டியன் பார்த்துக்கிட்டே இருக்கான். அந்த யாழி இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்து டெம்பிள்ஸ் எல்லாத்துலேயும் யாழி கண்டிப்பாக வச்சுருப்பாங்க. சில டெம்பிள்ஸில் அதாவது சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, யாழியோட வாய்க்குள்ளே கை வச்சுட்டு பொய் சொன்னால் அது கையை கடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நம்பிட்டு பொய் சொல்ல மாட்டாங்க நிறைய பேர். அது மாதிரி நான் பிலீவ் பண்ணுறேன். அதுக்கடுத்தது பாண்டியன் யாழி பார்த்து அதிர்ச்சி ஆகுறான். அப்புறம் இங்கே இருக்க யாழி மனுஷங்களை சாப்பிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இங்கே இருக்க எல்லா உயிரினங்களும் பழங்களை மட்டும்தான் சாப்பிடும் அப்படின்றது பாண்டியனுக்கும் டாக்டருக்கும் முன்னாடியே தெரியும். அப்புறம் கிம் ஒரு ரகசியத்தை சொல்கிறான். அதாவது, நான் இந்த இடத்துக்கு உங்களோட வந்தது பனிமனிதனை கண்டுபிடிக்க கிடையாது. நான் பனிமனிதர்களை கண்டுபிடிச்சி அவங்களோட இருக்க தான் வந்தேன். அப்படின்னா உண்மை என்னது அப்படின்னு பாண்டியன் கேட்குறான். உண்மையா? எங்கள் அம்மா எங்களோட கிராமம் கூட என்னை ஏற்றுக்கலை. பேய் என்ன அதில் விட்டுச்சு எங்கள் கிராமத்தில் அப்படின்னு. எங்கள் கிராமத்தில் இங்கே யாருமே ஏற்றுக்கலை. அப்படின்னா எங்கள் அம்மா அப்பா ஏற்றுப்பாங்கன்னு போனேன். எங்கள் அம்மாவும் ஏற்றுக்கல, எங்கள் அப்பாவும் ஏற்றுக்கல. என்ன அங்கே மலை தெய்வங்களுக்கு இரையாக தரதான் போனாங்க. அதனால நானே என்னை ஹேட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் திருப்பி அந்த பேய்கிட்டேயே போகணும் அப்படின்னு நினச்சேன். அப்போ தான் பனிமனிதர்களை எனக்கு ஞாபகம் வந்தது. அப்புறம் அவங்கக்கிட்டேயே நான் வந்தேன். அப்போ பாண்டியன் காப்பாற்றினா. பாண்டியனும் இது மாதிரி பனிமனிதர்களை தேடி போகிறான் அப்படின்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி அளித்தது. அப்புறம் நான் உங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இப்போ உன்னோட ஆசை நிறைவேறிந்ததா? உன்னோட கடமை முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், முடித்து விட்டேன் அப்படின்னு கிம் சொல்கிறா. அப்புறம் இதோட முடியுது. அதுக்கு முன்னாடி டாக்டர் என்ன சொல்கிறாருன்னா, முடிஞ்சிருச்சுன்னா நம்ம அப்படியே போகலாம், நம்ம திருப்பி நம்ம ஊருக்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர். அப்புறம் எல்லோரும் கிளம்புறாங்க. அப்புறம் 3 வவ்வால் இறங்குது. பனிமனிதர்களும் நம்மளை போக சம்மதிச்சிட்டாங்க அப்படின்னு டாக்டருக்கும் பாண்டியனுக்கு புரியுது. இந்த பாகத்தோட முடியுது. அடுத்த பாகத்தில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.